இந்த சுதாகர் பண்ணது ரொம்பவே தப்பு, கேவலமான விஷயம். நம்ம பாக்கியா கிட்ட இருந்து ஏமாற்றி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பறிச்சுக்கிட்டாங்க. சீக்கிரமே நம்ம பாக்கியா வந்து இந்த கேடுகட்ட சுதாகருக்கு தரமான பதிலடி கொடுக்கணும், தன்னோட ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடு. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. கண்டிப்பாக சுதாகர் பண்ண வேலைக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கணுங்க. அவர் ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவராகவே வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. பாவம் நம்ம பாக்கியாவை பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. பாக்கியா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா பார்த்திங்கன்னா அவங்க எப்போதுமே வந்து அந்த தன்னம்பிக்கையை வந்து விடவே மாட்டாங்க. இப்போவுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட அவங்களால வந்து முடியும், ஜெயிச்சு காட்ட முடியும், இதோட மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதுதாங்க பாக்கியான்றது. அவங்க ஏமாந்து தான் நிற்கிறாங்களே தவிர அவங்க யாரையும் ஏமாற்றலை. அதனால் வந்து பாக்கியா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் இந்த சுதாகர் மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாக்கியாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிட்டார். அங்கேருந்து பாக்கியா வரும்போது அமைதியாக வரலை. இந்த சுதாகரை 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருந்துட்டு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே பாக்கியாவுக்கு எப்போதும் துணையாக நம்ம செல்வி இருக்கிறாங்க. பாக்கியாவுக்கு ஒரு வித சப்போர்ட்டாகவே செல்வி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு நிலைமையிலையுமே பார்த்திங்கன்னா செல்வி பாக்கியாவை வந்து விட்டுட்டு போகாமல் அவங்க கூடயே வந்து இருக்கிறாங்க. செல்வி கிட்ட பார்த்திங்கன்னா பாக்கியா ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாக்கியாவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியுதுங்க. பாக்கியா வந்து மனசுடைஞ்சு போயிட்டு உட்காந்துடவே கூடாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட முயற்சி இன்னுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே வந்து கண் கலங்கிட்டு தான் இங்கே வீட்டுக்கு நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியாவை இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே வந்து பாக்கியாவை வந்து சரி வீட்டில் விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வரும்போது இந்த பாட்டி இருந்துக்கிட்டு செல்வியை பார்த்ததுமே ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க. நீ எல்லாம் எதுக்கடி வீட்டுக்கு வர, கிளம்புடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இருங்கம்மா நிறுத்துங்க, நான் அக்காவை விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். பாவம் அக்கா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, அந்த சுதா அதான் நீங்கள் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்களே, இனியாவோட மாமனார் வந்து ரொம்பவே அக்காவை கேவலமாக பேசிட்டாரு. இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாது, ஏதோ ரெஸ்டாரண்ட் அவரோட ரெஸ்டாரண்ட் மாதிரியே பேசினார். பாவம் அக்கா வந்து எதுவுமே அந்த இடத்துல பேச முடியலை, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதை கேட்டு பார்த்திங்கன்னா எழில், அமிதா எல்லாருமே பார்த்திங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி அதை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் சரி இப்போ அதுக்கு என்ன, அதுக்காக வந்து நீ என் வீடு தேடி வர்றதா, உன்னை இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதான் எப்போவோ முடிஞ்சிருச்சு, நீ இந்த வேலைக்காரியாக இந்த வீட்டில் இருந்தது, இதுக்கப்புறமும் அது இதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டிலாம் இந்த வீட்டுக்கெலாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி செல்வியை பேசுகிறாங்க. எங்கள் செல்வி இருந்துக்கிட்டேமே பார்த்திங்கன்னா அமைதியாக இல்லை. சரிங்க மேம், நான் அக்கா இருக்கிறதாட்டிக்கும் அக்காவுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன், அக்காவுக்காக வந்து நான் வரதான் செய்வேன், சரிங்களா, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, இது அக்காவோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே செல்வியுமே வந்து நல்லாவே பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டிக்கு மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடுது. ஒரு வேலைக்காரிகிட்டலாம் பேச்சு வாங்குற மாதிரி இருக்கே. இந்த இடத்துல வந்து பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி இருந்து இங்கே பாரு பாக்கியா, என்ன அவளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கத்த, உங்ககிட்ட பேசுகிற நிலமையில நான் கிடையாது, சரியா, இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கே நீங்கள் தான் காரணம். ஆனால் அதை கொஞ்சம் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஒரு வார்த்தை சாரி கூட என்கிட்ட கேட்டிருப்பீங்களா, உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே கிடையாது, சரியா, நான் உங்களுக்கு வந்து வெறும் வேலைக்காரி இந்த வீட்டில் சமைச்சு போடுறதுக்கு அவ்வளோதான், அப்படி தான் இத்தனை நாளாக நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவமாக பேசிட்டு இங்கே செல்விக்கிட்ட வந்து செல்வி நீ கிளம்பு, டைம் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவமாக ரொம்பவே பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க.
இங்கே எழில் அமிர்தா வந்து பக்கே கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அம்மா சாரி, என் மேலேயும் தப்பு, உங்களோட நிலைமைக்கு நானும் கூட காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உடனே பாக்கியா இருந்துட்டு, நீ என்னப்பா பண்ண, உன்னெல்லாம் நான் தப்பே சொல்ல முடியாது, மற்றவங்கள கூட நான் தப்பு சொல்வேன், ஏன்னா அவங்க தான் கட்டாயப்படுத்தி இனியாவை வச்சு என்னை வந்து என் மனசை மாற்றி எல்லாமே வந்து பண்ண வச்சுட்டாங்க. நீ உனக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம், நீ எதுவுமே கவலைப்படாதப்பா, அம்மா ஒன்றும் உடஞ்சி போய் உட்காந்துரல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அது இப்போ என்கிட்ட இல்லாதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து நான் உடஞ்சி போயிட்டு மூளையெல்லாம் உட்காந்துருக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து இதில் இருந்து வெளியே வந்து இதோட ஒரு பெரிய ஒரு இதில் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டு எழிலுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அமிர்தாவுக்கு அதை விட உண்மையாகவே சூப்பர்மா, உங்களை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது, நீங்கள் எல்லா பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்தால் உடஞ்சி உட்காந்துடக்கூடாது, கண்டிப்பாக வந்து நம்ம அதை எதிர்த்து போராடணும், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பேசுகிறதுலே வந்து நல்லாவே தெரியுது, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமிர்தாவுமே சொல்கிறாங்க. பாக்கியாவை நினச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மாவை நினச்சி கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக அம்மா எந்த ஒரு சூழ்நிலையாலும் கடந்து வந்துடுவாங்க, அவங்க ரொம்பவே போல்டானவங்க, ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே எழிலுக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது. சரிங்கம்மா, நீங்கள் எதையுமே நினைக்காம தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் வந்து ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் தைரியமாக வெளியே பேசினாலும் நம்ம பாக்கியாக்குள்ளே அந்த கஷ்டம் கவலை இருக்க தான் செய்யுது. இதை விட தன்னை நம்பி வந்து அந்த வேலை பார்த்தாங்க, அவங்க நிலமெல்லாம் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தன் வீட்டில் வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, நம்மளையே இப்படி வந்து ஏமாற்றிட்டான், நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்குவானா, அந்த வீட்டில் நம்ம இனியா நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக்குள்ளே இன்னும் பல கேள்விகள் போயிட்டுருக்கு. அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இனியாவுக்கு இன்னும் விஷயம் தெரியலை, தன்னோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா பாக்கியாக்கிட்டேயே வந்து கேட்டிருப்பாங்க எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிடுவாங்க. இங்கே இனியாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஒரு பக்கம் இந்த சுதாகர் வந்து மாஸ்டர் பிளான் போடுறாரு, இந்த இனியா பேரில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை, அவள் அம்மா பாசத்தில் வந்து மறுபடியும் அவங்க அம்மாக்கே எழுதி தந்துடுவா கேட்டா, அதனால் வந்து நம்ம எதுனாலும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை வந்து எங்கள் அட்வொகேட்டை வர சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எப்போதும் போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு எம்டி டாக்குமெண்ட்டை தான் கொண்டு வந்து இங்கே நிதிஷ்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒய்ஃப் கிட்ட வந்து இதில் ஒரு சைன் வாங்கு, என்னன்னு கேட்டால் நீ வந்து உனக்காக எதுனாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே நிதிஷ்மே அப்பா சொல்கிறதுக்கு தலையாட்டிக்கிட்டு எதுவுமே வந்து கேள்வி கேட்காம, சரிப்பா உங்களுக்கு சைன் தானே வேணும், இனியாவோட சைன், எதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க, நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிட்ட போயிட்டு சைன் கேட்குறாங்க நிதிஷ். உடனே இனியா இருந்துக்கிட்டு என்ன எதுவுமே எழுதாமல் இருக்குது, எதுக்கு சைனு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க. உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு ஏன் நான் கேட்டேன் நீ சைன் போட்டு தர மாட்டியா இனியா, அப்படி என்ன வந்து சைன் வாங்கி என்ன பண்ண போகிறோம், சைனு தேவை, அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியே பார்த்தீங்கன்னா இந்த நிதிஷ் வந்து இனியா கிட்ட வந்து சைன் வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொடுக்க போகிறாங்க. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அதை வந்து அழகாக வந்து தன்னோட பேருக்கு மாற்றி பாக்கியாவுக்கு கிடைக்காத மாதிரி பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து இனியாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. நிதிஷ் வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இனியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் சுதாகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இனியா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு விஷயம் புரிஞ்சு அவங்க வந்து பக்காவாக ஒரு பிளான் பண்ணணும். நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் வந்து இந்த சுதாகர்கிட்ட இருந்து பிளான் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கே வந்து திருப்பி தரணும். அப்போ தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனியா மூலம் தான் வந்து இந்த சுதாகருக்கு வந்து நல்லா ஒரு தரமான பதிலடி கொடுக்கணும். அப்புறம் சுதாகர் இவ்வளோ கேடு கெட்டவனா இருக்கும்போது நிதிஷும் அப்படி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல, கொஞ்சம் அமைதியானவர், கொஞ்சம் இனியா மேலே பாசமானவர் மாதிரி தான் தெரியுது. ஆனால்
இன்னும் சுயரூபம் வந்து வெளியே வரல, போக போக தான் தெரியும். இந்த சுதாகர் வந்து தன்னோட வாழையை வந்து எப்படி வந்து காட்ட போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு, உண்மை வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி தாங்க. கண்டிப்பாக இனியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுப்பாரு இந்த சுதாகர். இனியாவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிக்கிட்டு தான் பேருக்கு மாற்றிக்கிட்டு இனியாவை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி கூட பண்ணலாம். பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுங்க. இதெல்லாம் எதிர்த்து பாக்கியா வந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து ஃபுல் ஸ்டோரி. பாக்கியா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவங்களால நிற்க முடியும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.